வாழைப்பழ கலைப்படைப்பை சுமார் 52 கோடிக்கு வாங்கி சாப்பிட்ட தொழிலதிபர் ஏன் இதை செய்தார்? சீனாவை பூர்வீகமாக கொண்ட கிரிப்டோ கரன்சி தொழிலதிபர் ஒருவர் கடந்த வாரம் 6.2 மில்லியன் டாலருக்கு, அதாவது சுமார் 52 கோடிக்கு ஒரு வாழைப்பழ கலைப்படைப்பை வாங்கி பிரபலம் அடைந்தார். அவர் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுவதாக கொடுத்த வாக்கை தற்போது நிறைவேற்றியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள சதபி ஏல மையத்தில் நடைபெற்ற ஏலத்தில் மௌசூரியோ கேட்டலன் என்ற கலைஞரின் காமெடியன் என்று பெயரிடப்பட்ட கலைப்படைப்பு வைக்கப்பட்டது. அது சுவற்றில் டேப் மூலம் ஒட்டப்பட்ட ஒரு வாழைப்பழம். இந்த கலைப்படைப்பை வாங்க 7 பேர் ஏலத்தில் பங்கேற்றனர். அதில் தொழிலதிபர் ஜஸ்டின் சன் 6 பேரை விஞ்சி அந்த ஒற்றை வாழைப்பழத்தை தன்வசப்படுத்தினார். இந்த நிலையில் ஹாங்காங்கில் நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலை மற்றும் கிரிப்டோ கரன்சி பற்றி பேசுகையில் ஜஸ்டின் சன் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டார். மற்ற வாழைப்பழங்களை விட சுவையாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த கலைப்படைப்பு காட்சிப்படுத்துவதற்கு முன்னதாக வாழைப்பழம் மாற்றி வைக்கப்படும். இனி இந்த கலைப்படைப்பை காட்சிப்படுத்தும் உரிமையுடன் படத்தை எவ்வாறு மாற்றுவது என்பது குறித்த வழிகாட்டுதலையும் சன் பெற்றிருந்தார். இந்த கலைப்படைப்பில் வைக்கப்படும் வாழைப்பழம் இதற்கு முன்பு 2 முறை சாப்பிடப்பட்டுள்ளது. 2019 ஒரு கலைஞரும் 2023 தென்கொரிய மாணவர் ஒருவரும் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டனர். ஆனால் அவர்கள் பணம் எதுவும் செலுத்தவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை சாப்பிடுவதும் இந்த கலைப்படைப்பின் வரலாற்றில் இடம்பெறும். மற்ற வாழைப்பழங்களை விட இது எனக்கு சுவையாக இருந்தது என்று ஜஸ்டின் சன் குறிப்பிட்டார். 34 வயதான சன் இந்த கலைப்படைப்பு தன்னை மிகவும் கவர்ந்ததாக கூறினார். இருப்பினும் இந்த வாழைப்பழம் ஒருவேளை அழகி இருக்குமோ என்னும் கேள்வி தன்னுள் இருந்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார். இந்த வாழைப்பழம் உலகின் மிக விலை உயர்ந்த பழமாக ஏலம் எடுக்கப்பட்ட அந்த நாள் 35 சென்ட்டுக்கு ஒரு புதிய பழம் வாங்கி வைக்கப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நினைவு பரிசாக ஒரு வாழைப்பழமும் ஒரு டேப் ரோலும் வழங்கப்பட்டது. அனைவரும் சாப்பிட வாழைப்பழம் இருக்கிறது என்று சன் கூறினார். யார் இவர்? ஜஸ்டின் சன் ட்ரான் பிளாக் செயின் நெட்வொர்க்கை நடத்துகிறார். அதில் பயனர்கள் கிரிப்டோ கரன்சிகளை வர்த்தகம் செய்கிறார்கள். இது குறித்தான தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். அன்புடன் பிபி மீடியா. வணக்கம். வெங்கடேசன்.